உட்காரு உட்காரு. யார் நீ? உன் பேர் என்ன? என் பேர் சொப்னா. சொப்னா சொப்னா. எத்தனை சொப்னா? ஒரு சொப்னா தான். மத்ததெல்லாம் அதோட எதிரொலி. நான் போனதுக்கு அப்புறமும் என் பேர் உங்க காதுல எதிரொலிச்சுட்டே இருக்குமே. என்ன இந்த குண்டங்கிட்ட இருந்து முதல்ல காப்பாத்துங்க. ஏன்? இது என் டிரைவர் தான். இந்த பொண்ணு காம்பவுண்ட் ஏறி குதிச்சு ஓடி வந்துருச்சுங்க. உங்களை பார்க்கணும்னுங்க. உங்களை பார்க்க முடியாதுன்னு விரட்டு அடிச்சாருங்க. செருப்ப தூக்கி காட்டுச்சுங்க. இது செருப்பாலே அடிப்பேங்கிற மாதிரி. சத்தியமா சொல்றேங்க, செருப்ப தூக்கி காட்டுச்சுங்க. ஆமாயா, செருப்ப தூக்கி காட்டினேன். அடிப்பேர் சொன்னேனா? நீங்க வேணா பாருங்களேன். உள்ள விடியா ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படிதான் எழுதி காட்டினேன். அந்த நேரத்துக்கு செருப்பு தான் கிடைச்சது எழுதுறதுக்கு. ஐயோ, வந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இது நீச்சல் அடிக்கலாம் போல இருக்கு. பியூட்டிஃபுல். என்ன ஏதாவது நன்கொடையா? ஆமா, எங்க அழகனை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அது நன்கொடையாவே இருக்கட்டும். யாரு அழகன்? அதான் அழகப்பன். அவரை நான் அழகன் தான் கூப்பிடுவேன். அவரை நான் மனசார நேசிக்கிறேன். மேட்லி இன் லவ். அவரை என்கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்ணாதீங்க. அப்புறம் விளைவுகள் விபரீதமா இருக்கும். விளைவுகள்னா? நான் தற்கொலை பண்ணிக்குவேன். Shut up. Love can't be shut up. எங்க காதலுக்கு குறுக்க வராதீங்க ப்ளீஸ். உங்ககிட்ட இருக்கிற நடன கலையை வேணா அவர் ரசிச்சிருக்கலாம். அது போய் காதல்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. அவர் வந்து நேசிக்கிறாரா? பேபி, இவங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமா? யார் இது? உங்க தான் சொப்னா அக்கா. எங்களுக்கு மம்மியா வரப்போறவங்க. அடடே, பச்சை கனமாவா? நான் தான் சொக்கு பேசுறேங்க. சொப்னாங்கிறது யாரு? ஆஹா, அந்த குழப்பம் தெரிஞ்சு போயிடுச்சா? எனக்கேமா வம்பு? சொப்னாக்கும் அவருக்கும் என்ன உறவு? எனக்கேமா வம்பு? சொப்னாவை அவர் லவ் பண்றாரா? எனக்கேமா வம்பு? மிஸ்டர் அழகப்பன் இப்ப எங்க இருக்காரு? எனக்கேமா வம்பு? தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாரதகான சபா கலையரங்கத்தில் நடைபெற இருக்கும் அகில இந்திய நடன விழாவை காண உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்தியாவின் தலைசிறந்த நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று பரவசப்படுத்த இருக்கும் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது தொலைக்காட்சியில் நேர்முகமாக ஒளிபரப்பாக இருக்கின்றது. நாட்டிய நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டுகளிப்பதற்கு முன்பாக பங்கு கொள்ளும் சில கலைஞர்களுடன் நடக்க இருக்கும் நேர்முக உரையாடல்களை நேரடி ஒளிபரப்பில் இப்பொழுது நீங்கள் காணலாம். முதலில் நமது நடன கலைஞர் நாட்டிய பேரொளி குமாரி பிரியாரஞ்சன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்க ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த சிறந்த நாட்டிய நிகழ்ச்சியில கலந்துக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணும் நினைக்கல. உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பழகி போயிட்டதுனால இப்படி சொல்றீங்களா? இல்ல, வெறுத்து போயிட்டதுனால. இதுவரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்க எத்தனை கொடுத்திருப்பீங்க? கணக்கு வச்சுக்கல. ஆனா இதான் என்னோட கடைசி நிகழ்ச்சி. என்ன சொல்றீங்க? ஒருவேளை உங்க திருமணம் அந்த மாதிரி ஏதாவது? நான்சென்ஸ். எனக்கு எதுவுமே நம்பிக்கை இல்ல. காதல், திருமணம், கலை, நடனம், வாழ்க்கை எதுக்குமே அர்த்தம் இல்ல. எதுக்குமே அர்த்தம் இல்ல தோணுது. இப்படி நீங்க பேசுறது உங்க ரசிகர்களை எந்த அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கும் தெரியுமா? என் அதிர்ச்சி பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்?
முதல்ல நான் ஒரு பெண், எனக்கு உணர்வுகள் உண்டு, எனக்கு சில ஆசை பசங்கள் உண்டு. என் நாட்டியத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான பேரை நான் சந்தோஷப்படுத்திருக்கேன். ஆனா நான் சந்தோஷமா இல்ல. என் சொந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கேன். அப்ப எதுக்காக நான் நாட்டி ஆடணும்? யாருக்காக? I don't want to continue. I want to call it a day. I want to call it. என்ன ஆச்சு இவளுக்கு? ஏன் அதிர்ச்சி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? முதல்ல நான் ஒரு பெண், எனக்கு உணர்வுகள் உண்டு, எனக்கு சில ஆசை பசங்கள் உண்டு. என் நாட்டியத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான பேரை நான் சந்தோஷப்படுத்திருக்கேன். ஆனா நான் சந்தோஷமா இல்ல. என் சொந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கேன். அப்ப எதுக்காக நான் நாட்டி ஆடணும்? யாருக்காக? I don't want to continue. I want to call it a day. I want to. நான் பிரியாவை பார்க்கணும். கேட்ட திறக்க சொல்லுங்க. பிரியா இப்ப யாரையும் பார்க்க மாட்டா, நீங்க போகலாம். ப்ளீஸ், நான் அவசியம் பார்க்கணும். முக்கியமா உங்களை பார்க்க அவ பிரியப்படல. சொன்னா புரிஞ்சுக்கங்க. சார், பிரியா வந்திருக்காங்களா? வரல சார். அப்புறம் என்ன விஷயம்? இந்த காரை திருப்பி கொண்டு விட்டுட்டு வர சொன்னாங்க. ஏ, அது எனக்கு தெரியாதுங்க. சாவி கார்லயே இருக்கு. இந்த லெட்டரிங் கொடுத்தாங்க. உலகின் மிகச்சிறந்த காதலன்னு உங்களை நினைச்சேன். மிகச்சிறந்த பித்தலாட்டக்காரன் நிரூபிச்சிட்டீங்க. என்னுடைய போதிய தெளிவித்த சொப்னாவுக்கு என் நன்றி. உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதை திருப்பி அனுப்பிவிட்டேன். நீங்கள் கொடுத்த கார். டாடி டாடி ஏன் டாடி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைம்மா. அதெல்லாம் போட்டு நான் கிளம்பிடுச்சுடா. ஆமாண்டா, எல்லா குழப்பத்துக்கும் சுகமாமா தான் காரணம். கரெக்ட். எப்ப பார்த்தாலும் போனை ஒட்டி கேட்கறாரு. ஒரு ஐடியா. ரசம் கொடுத்தன் போமா? சீக்கிரம் சீக்கிரம். கம்மன் எக்ஸ்பிரஸ்க்கு நேரம் ஆச்சு மாமா. ரெடி மாமா. கடைசியா அதிராம்பட்டினம் வாவான்னுடுச்சு, சென்னப்பட்டினம் போப்போன்னுடுச்சு. ஆனா இந்த வீட்டை விட்டு நான் எப்படி போவேன்? இம்மா நாளா சக்கர நாக்காலியில நான் வளைய சுத்தின வீடாச்சே. மூளைக்கு மூளைக்கு சோத்த தட்டி பார்த்தா டங்கு டங்குன்னு கேட்காது இல்ல, சொக்கு சொக்குன்னு கேட்கும். யாரா அது குறுக்க கம்பியை கட்டினது? இல்ல சொக்கு மாமா வீட்டை விட்டு போக கூடாதுன்னு தானே கம்பியை கட்டி வச்சிருக்கிய. எனக்கு தெரியுமில்ல உங்க நல்ல மனசு. என்னலே பண்றது? சென்னப்பட்டினம் போப்போங்கிறாப்ல, அதிராம்பட்டினம் வாவாங்கிறாப்ல. ஆமா, க்ளீன் போல்டுடா. எனக்கு இந்த வீட்டை விட்டு போக மனசே வரல. எப்படி வரும்? உரிமை இருக்கே. ஆனா உங்க அப்பனுக்கு தங்கமான மனசுடா. கம்பை எக்ஸ்பிரஸ்க்கு டிக்கெட் மட்டும் இல்ல, கை செலவுக்கு பணம் கொடுத்துட்டேன். என்ன ஒரே ஒரு குறை, உட்கார்ந்த இடத்துல ஒரு காதல் சினிமா பாத்துட்டு இருந்தேன். அது முடிவு தெரியாம போற மேல வரட்டா. இப்போ அதே கால் தானே? ஒட்டு கேட்டதுக்கு நல்ல தண்டனைப்பா. என்ன அதெல்லாம் பண்ணதுக்கே கொண்டு விட்டுடுங்கப்பா. ஒரு கையாவது பொழைச்சிருக்கட்டும்.